நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் காதலிச்சா கூட ஜாதி மதம் ஒத்துக்காத சமுதாயம் என்ன பேசுன்னு சொல்லி அந்த பொண்ணுங்களோட ஆசையவே நம்ம கெடுத்து வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் நல்லவனா இருக்கானா யோசிச்சு பாருங்க. நிறைய பெற்றோர்கள் இந்த காலத்துல தன்னுடைய பெண் குழந்தைய கெட்டி கொடுத்துடுறாங்க. அந்த பிள்ளை லவ் பண்ணும், அது தெரிஞ்சு அந்த பிள்ளைய அடிச்சு மிரட்டி சாவ போறேன் வைக்க போறேன்லாம் சொல்லி கெட்டி கொடுத்துட்டு 10-15 வருஷம் கழிச்சு என் பிள்ளை சீரழிதே, ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு என் பிள்ளை இப்படி அலையுதே, ஐயோ என் பிள்ளை பாவம்னு இப்ப வர அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அப்பவே உங்களுக்கு எல்லாம் தோணலையா? அந்த பிள்ளைக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ விட்டுருந்தா அது பாட்டுக்கு நல்ல வாழ்க்கையா வாழ்ந்திருக்குமே. நீங்களா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்குறேங்கிற பேர்ல அந்த பிள்ளைக்கு யார் என்னன்னே தெரியாத ஒருத்தன் கையில கொடுத்து அவன் நல்லவனா கெட்டவனா, நல்லவனா இருந்தா சந்தோஷங்க, கெட்டவனா இருந்தா எப்படி யோசிச்சு பாருங்க. நல்லவன் கெட்டவன் எதுவுமே தெரியாம பிள்ளைய தாரவாத்து கொடுத்து கடைசியில அந்த பிள்ளை இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத லெவலுக்கு ஆயிட்டுங்க. சோ இது நம்ம இந்தியால நடந்த ஒரு உண்மையான சம்பவங்க. 2023ல ரொம்பவுமே பேசப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரே ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க யூடியூப்ல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க அது என்ன சம்பவம் என்ன நடந்துச்சுங்கிறத விலாவரியா பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல கான்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல வசிச்சுட்டு வர்றவர் தான் 30 வயசு மதிக்கத்தக்க சக்திங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்க்கறாரு. அதாவது ஒரு அரசாங்க வேலை பார்க்கறாரு. ரொம்பவுமே நல்ல சேலரி, பெர்மனன்ட் ஜாப். அவர் ஒரு நல்ல செட்டிலான ஆளு அப்படின்னே சொல்லலாங்க. அவருடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மனைவி, 2 குழந்தைகளுங்க. ரொம்பவுமே அருமையா அந்த குடும்பமானது போயிட்டு இருக்கு. எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இல்லாம. இவங்க மட்டும்தான் இந்த ஃபேமிலியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கூட இன்னொரு பொண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணுடைய பேரு தான் ஹரிணி. அந்த பொண்ணுடைய வயசு 26. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் சக்தி இருக்காரு தெரியுமா, சக்தியோட கூட பிறந்த தங்கச்சிங்க. சக்திக்கும் சரி இந்த ஹரிணிக்கும் சரி சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஸோ சக்தி தான் தன்னுடைய தங்கச்சிய ஸ்கூல் காலேஜ் எல்லாமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருங்க. அவரும் படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. ஸோ ஹரிணியை பொறுத்தளவு தன்னுடைய அண்ணனாகிய சக்தியும் அவருடைய மனைவியும் தான் அப்பா அம்மா மாதிரிங்க. அது போக அந்த குழந்தைகளை தான் குழந்தைகள், தான் அண்ணன் குழந்தைகள் மாதிரி பார்க்காம தான் குழந்தைகள் மாதிரி அந்த பிள்ளைங்களை அவ்வளவு பாசமா பார்த்துக்குங்க. அப்பா அம்மா இல்லாத குறைய அவருடைய அண்ணன் சின்ன வயசுல இருந்து பூர்த்தி பண்ணிட்டு வாராரு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அவ்வளவுக்குள்ள தங்கச்சி மேல அண்ணனுக்கு அவ்வளவு பாசம், அண்ணன் மேலையும் தங்கச்சிக்கு அவ்வளவு பாசம். அது போக இப்போ ஒரே வீட்டுல இருக்கிறனால தன்னுடைய மனைவிக்கும் தங்கச்சிக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே அனுசரிச்சு ஒரு ஒரு விஷயத்தையுமே சக்தி நடத்துவாருங்க. அதே மாதிரியே சக்தியோட மனைவியுமே நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. இது வரைக்கும் எந்த சண்டையும் போடாம தன்னுடைய கணவருடைய தங்கச்சி அப்படின்லாம் பார்க்காம தனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் நல்ல தோழி மாதிரியும் தாங்க பழகுவாங்களாம். அவ்வளவுக்குள்ள நல்ல ஒரு குடும்பங்க. ஸோ இப்போ இவ்வளவுதான் இந்த ஃபேமிலி ரொம்பவுமே ஃபுல்ஃபில்லா இருந்தாலும் சக்திக்கு ஒரே ஒரு மனக்குறை தாங்க. அதாவது நம்ம தங்கச்சிய நல்லா பாத்துக்கிற ஒரு வரனை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தாங்க அவருக்கு ஆசை. அது போக சக்திக்கு தன்னுடைய தங்கச்சி யாரையாவது லவ் பண்ணாலும் பரவாயில்ல கெட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருந்திருக்காரு. ஆனா அந்த தங்கச்சி இருக்காங்க தெரியுமா ஹரிணி, அவங்க யாரையுமே லவ் பண்ணலங்க. சோ அந்த ஹரிணியுமே டிகிரி முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சக்திக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, உள்ளூருக்குள்ளேயே மாப்பிள்ளை பார்க்கணும், அந்த கான்பூருக்குள்ளேயே எந்த நாளும் மாப்பிள்ளைய பார்க்கணும். நம்ம வெளியூர் வெளி மாநிலம்லாம் பார்த்தா நம்ம தங்கச்சியை எப்பவும் நம்ம கூட இருந்து பார்த்துக்க முடியாது, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசிச்சனால உள்ளூருக்குள்ளேயே நிறைய வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய வரன் வந்தாலுமே இவருக்கு நிறைய குறைகள் நிறைகள் இருக்கிறனால ஒன்னா தட்டி தட்டி விட்டுக்கிட்டே இருக்காருங்க. இப்படியே பல நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ சக்தி மைண்ட்ல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, என்னன்னா நம்ம எப்படி நம்ம தங்கச்சியை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி அந்த பொண்ணு தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போனாலும் அந்த லெவலுக்கு அவனை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு பையன் வேணும். அது போக குடும்பமுமே அந்த அளவுக்கு பாசம் காட்டணும். நம்ம தங்கச்சி என்ன ஆனாலும் கண்ணை கசக்கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்பவுமே பார்த்து பார்த்து ஒரு ஒரு மாப்பிள்ளையை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போதுதான் ஒரு பையன் செலக்ட் ஆகுறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேர் அபிஷேக். அவருடைய வயசு 28. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம தங்கச்சியோட 2 வயசு கூட தானே, மேட்சிங் கரெக்டா இருக்கும்.
இவரை வேணா நம்ம பேசி முடிப்போம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி கிட்ட போய் கேக்குறாங்க. தங்கச்சி கிட்டயுமே அபிஷேக்கோட போட்டோ எல்லாம் காட்டினோட்டி ஓகேனே எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்குமே பிடிச்சு போச்சு. ஸோ இதனால என்ன பண்றாரு, ஓகே இந்த வரன் நம்ம இன்னும் எதுன்னு பார்ப்போம், பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம், நம்ம தங்கச்சியை நம்மள மாதிரி பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி என்ன பண்றாருன்னா அந்த பையன் வீட்டுல பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சோட்டி அவங்க வீட்லயுமே வந்து இந்த பொண்ணு யாரு, இந்த ஹரிணி கொஞ்சம் அழகாவே இருப்பாங்க அந்த ஹரிணி. ஸோ அதனால அந்த ஹரிணியுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அது போக இவங்க ஃபேமிலியுமே நல்லா பிடிச்சு போச்சுங்க. அது போக யாரு, நம்ம சக்தி வேற கவர்மெண்ட் ஜாப் பாக்குறாரா, ஸோ என்னனாலும் அவர் பாத்துக்குவாருன்னு ஒரு நம்பிக்கையில இந்த பையன் வீட்டுக்குமே இந்த ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ ஒரு நாள் எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஸோ டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நாள் ரெண்டு குடும்பமே ஒன்னா கேதர் ஆகி மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ஒரு விஷயமா பேசுறாங்க. ரெண்டு குடும்பத்தை பத்தி ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக கல்யாண வேலைகள் எப்படி பண்றது, கல்யாணம் எந்த மாதிரி பண்றதுன்னு எல்லாத்தையும் பேசுறாங்க. எப்பவும் போல இந்த மாப்பிள்ளை வீட்டுல ஒரு பிச்சை கேட்பாங்க தெரியுமா, எங்க பையனுக்கு இவ்வளவு வரதட்சணை வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வரதட்சணை பிச்சையும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டிருக்காங்க. ஆனா இவருக்கு என்னன்னா தன்னுடைய தங்கச்சி நல்லா இருந்தா போதும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நானே கல்யாண செலவையும் ஏத்துக்கிறேன், என் தங்கச்சிக்கு என்ன உண்டோ நீங்க கேட்கிற என்ன உண்டோ எல்லாத்தையும் நான் போட்டு அனுப்பி விடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போக என்னன்னா கல்யாணத்தை ரொம்பவுமே கிராண்டா நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா தங்கச்சியை வந்து அவ்வளத்துக்குள்ள பிடிக்கும் அவருக்கு. என்னன்னா ஏதாவது ஒரு சின்ன மனக்குறை வந்து அது நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை நாளைக்கு பாதிச்சிடக்கூடாது. உங்க அன்னைக்காரன் எனக்கு என்ன செஞ்சான், உங்க அன்னைக்காரன் நகம் போட்டானா, உங்க அன்னைக்காரன் கல்யாணம் நடத்தினான்னு ஒரு வார்த்தை யாரும் பேசிடக்கூடாது. தன்னுடைய தங்கச்சி புகுந்த வீட்டுக்கு போனா கூட அங்க மரியாதையோட இருக்கணும், அவ தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு தாங்க அந்த அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரொம்பவுமே கிராண்டா கல்யாணம் பண்ணாருங்க. அந்த கல்யாணம் நடந்த தேதின்னு பாத்தீங்கன்னா February 30, 2024 அன்னைக்கு தாங்க அந்த கான்பூர்ல வச்சு இந்த ஹரிணியோட கல்யாணம் நடக்குது. ஸோ ஹரிணிக்கும் அபிஷேக்கும் கல்யாணமானது நடந்து முடிஞ்சிட்டு, என்னதான் ஒரே ஊர்லயே கெட்டி கொடுத்தாலும் சக்திக்கு வந்து தன்னுடைய தங்கச்சியோட இழப்பு தாங்க முடியலைங்க. என்னன்னா தங்கச்சி வந்து பூர்ந்து வீட்டுக்கு போறாங்க, அந்த கஷ்டம் அவருக்கு அப்படி இருக்கு. அது போக தன்னுடைய அப்பா அம்மாவா நம்ம அண்ணன் அண்ணியை தானே பார்த்தோம், இப்ப அண்ணன் அண்ணி இல்லாம நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்னு சொல்லி ஹரிணிக்குமே ரொம்ப கவலைங்க. ஹரிணியை தாண்டி அவர் சக்தியும் அவர் மனைவியுமே ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க இந்த பொண்ணு அனுப்பும்போது. ஆனா ஹரிணிக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்குங்க. என்னன்னா தன்னுடைய கணவர் நம்மள நல்லா பார்த்துப்பாரு, நம்ம இவ்வளவு நாள் அண்ணன் அண்ணி வீட்டுல நல்லா வாழ்ந்திருந்தாலும் அதே மாதிரி தன்னுடைய கணவர் பார்த்துப்பாரு, கணவருடைய குடும்பம் பார்த்துப்பாரு அப்படின்னு அந்த புள்ள ரொம்ப நம்பி இருக்கு. இந்த குடும்பம் யாரு, இந்த பையன் யாரு, என்ன ஏதுன்னு தெரியாம அவ்வளத்துக்குள்ள நம்பி இருக்குங்க. நம்பினதுக்கு விளைவா என்ன நடந்துச்சுங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். கேட்டா அருவருப்பா இருக்குங்க. அந்த லெவலுக்கு அந்த புள்ள வந்து பாவம், சத்தியம் பண்ணி சொல்றேங்க, அந்த புள்ளையோட சாபம் யாரையுமே சும்மா விடாது. ஏன்டா என்னெல்லாமோ நீ பேசிக்கிட்டே இருக்கிய சொல்ல மாட்டீங்கன்னு நீங்க சொல்லலாம், யோசிக்கலாம். இப்ப சொல்லிடுறேங்க. இப்போ இந்த புகுந்த வீட்டுக்கு வராங்க தெரியுமா, இந்த புகுந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஃபங்க்ஷனை மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து நடத்துறாங்க. ரொம்பவுமே கிராண்டா அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் அந்த நார்த் சைட்ல எல்லாம் அப்படி வைப்பாங்க போல. அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை கிராண்டா வச்சோட்டி சக்திக்குமே ரொம்ப சந்தோஷம். என்னன்னா தன்னுடைய தங்கச்சியை வந்து இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்தி தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு கூட்டு போறாங்க, என்ன ஆனாலும் தங்கச்சி ரொம்ப நல்ல நிம்மதியா இருப்பா, சேஃபா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் February 4 இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் நைட்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஒரு மெமரியா இருக்கணும். ஏன்னா தன்னுடைய கணவர் கூட ஒன்னா இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய விஷயம் இது பண்ணுவாங்க, அது வந்து நல்ல ஒரு மெமரபிளா இருக்கணும் அப்படின்னு தாங்க யோசிப்பாங்க. ஆனா இந்த ஹரிணியோட வாழ்க்கையில அப்படி நடக்கல. February 7, 2023 அபிஷேக்கோட போன்ல இருந்து சக்திக்கு கால் வருது. சக்தியும் அட்டன் பண்றாரு. தங்கச்சி மாப்பிள்ள அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுறாரு. ஆப்போசிட்ல அபிஷேக்கோட டோனே சரியில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, டேய் யாரடா ஏமாத்துறீங்க குடும்பமா சேர்ந்து அப்படிங்கிறாரு. அப்ப சக்தி கேக்குறாரு, என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, உன் தங்கச்சி வந்து ஒரு வியாதி பிடிச்சவா, அவளை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா 10 லட்சம் செலவாகுங்கிறாங்க. நீ என்ன நோய்வாய் பிடிச்சவளை எனக்கு வந்து கெட்டி வச்சிட்டியா, இதுக்குதான் இவ்வளவு நகையெல்லாம் போட்டு ஏமாத்துனீங்களா எங்களை, என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திட்டீங்களா அப்படிங்காங்க. அப்போ இவர் சொல்றாரு, ஐயோ அப்படிலாம் கிடையாது, என் தங்கச்சி நான் ஹாஸ்பிட்டல் கூட நான் ரொம்ப கூட்டு போனது கிடையாது, அவளுக்கு எந்த நோயுமே கிடையாது, என்ன நீங்க 10 லட்சம் செலவாகும் அப்படி இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி இவர் வந்து ஆப்போசிட்ல பதறாரு. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சது February 3,
பிப்ரவரி 7ஆம் தேதி இப்படி ஒரு போன் வருது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எதுவும் டிராமா போடுதாங்களோ ஒரு 10 லட்சம் வாங்குறதுக்காக, இன்னும் வரதட்சணை பத்தாம அப்படின்னா கூட தரக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் இவர் இருக்காரு. ஏன்னா தங்கச்சி மேல அவ்வளவு பாசம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒழுங்கா மரியாதையா வீட்டுக்கு வந்து உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிரு, இல்லைன்னா 10 லட்சத்தை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு அபிஷேக் வீட்டுக்கு. அபிஷேக் வீட்டுல பார்த்தா அபிஷேக் வீட்டுல யாருமே இல்ல. அபிஷேக் அவங்க அப்பா அம்மா யாருமே இல்ல. உள்ள ஒரு அழுகுறல் சவுண்டு மட்டும் கேக்குது. உள்ள போய் பாக்குறாங்க, ரத்த வெள்ளத்துல, எப்படி ரத்த வெள்ளத்துல அவர் எவ்வளவு பாசமா ஆசையா சின்ன வயசுல இருந்து எல்லாமாவும் பார்த்து அவங்களுடைய தங்கச்சி அதுல உயிருக்கு போராடின மாதிரி அப்படியே அண்ணே அண்ணே அண்ணேன்னு அப்படி படுத்திருக்காங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவரு வந்து பாக்குறாரு, அந்த பொண்ணுடைய ஸ்கர்ட் இருக்குல்ல, ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, அந்த ஸ்கர்ட் ஃபுல்லாவே ரத்தம். அதாவது என்னது, அந்த பெண்களுடைய உறுப்புல இருந்து அவ்வளவு ரத்தம் அந்த இடத்துல அப்படி இருக்கு. இவருக்கு பார்த்த உடனே தங்கச்சி என்னமா ஆச்சு என்னமா ஆச்சுன்னு கதறாரு. அவ தங்கச்சி சொல்றான், அண்ணே என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தேன், என்னால முடியலனே, வலிக்குதுனே, எனக்கு ரொம்ப வலிக்குதுனேன்னு சொல்லி அவ பாசமா வளர்த்த தங்கச்சி அந்த ரத்த வெள்ளத்துல இருந்து அண்ணன்ட்ட போராடுறான். இவர் உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா அவங்களுடைய அந்த டாக்டர் பாக்குறாங்க, அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா ஹரிணி, அவங்களுடைய அந்த உறுப்பு ரொம்ப கொடூரமான நிலைமையில இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவுக்குள்ள ரொம்ப கொடூரமான நிலைமையில அந்த இதானது இருக்கு. அப்பவும் அந்த டாக்டர் சொல்றாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து, அதாவது எப்படி 10 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவருடைய அண்ணனுக்கு நெஞ்செல்லாம் பதறி போயிட்டு. யோசிச்சு பாருங்க, தன் தங்கச்சி நல்லா வாழணும்னு அவர்கிட்ட உள்ள சேவிங்ஸ் எல்லா கடன் கடன்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, கடைசியில ஒரு 10 பேர் சேர்ந்து எப்படி பண்ணா இருக்குமோ அந்த மாதிரி செதைச்சு வச்சிருக்காங்க அந்த பொண்ணை. அதால பேச முடியல, எதுவும் முடியல, அண்ணே அண்ணேன்னு அப்படி கதறுது. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. என் தங்கச்சியை வந்து என்னுடைய தங்கச்சியோட கணவர் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படி சொல்றாங்க. அப்போ போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க தங்கச்சியோட கணவரே இது இருந்தாங்கன்னு அதுக்கு இவங்க சொல்றாங்க, ஆமா என் தங்கச்சி இப்போ சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, நீங்க எப்படியாவது அவங்கள கண்டுபிடிங்க அப்படிங்காங்க. ஆனா என்ன, அபிஷேக் அவங்க ஃபேமிலி எல்லாமே டோட்டல் அப்ஸ்கண்ட். அதனாலதான் இவன் கடைசியா போன் அடிச்சுட்டு போயிருக்கான். போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாச்சு. டோட்டல் ஃபேமிலி அப்ஸ்கண்டுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விசாரிக்கும் போதுதான் யாருமே நம்ப முடியாத ஒரு கேவலமான உண்மை ஒண்ணு வெளியே வந்துச்சுங்க. அது என்னன்னா, இவங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு தெரியுமா, ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மறுநாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. யாரு, அபிஷேக், ஹரிணி, அபிஷேக்கோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து. அப்போ அந்த இடத்துல அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க, ஹரிணியோட மூஞ்சி சுத்தமா சரியில்லை. அதாவது எப்படின்னா ரொம்பவுமே டல்லா இருந்திருக்காங்க. அப்ப எல்லாரும் பார்த்து கேக்குறாங்க, ஏம்மா இப்படி இருக்கு, ஏம்மா இப்படி இருக்கு, நேத்து தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அப்படி ரொம்ப டல்லா. சில பேர் மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடுவோம் தெரியுமா, இவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அந்த மாதிரி மூஞ்சி ரொம்ப டல்லா இருந்திருக்குங்க. இதை பார்த்த அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு இது பண்ணும்போது, இந்த அபிஷேக்கோட அப்பா அம்மா அபிஷேக் கிட்ட போய் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. அப்போதான் இந்த அபிஷேக் சொல்றாரு என்னன்னா, தான் ஃபர்ஸ்ட் நைட்ல ரொம்ப நேரம் உடலுறவுல ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய வீரியம் குறையக்கூடாதுங்கிறதுக்காக 3ல இருந்து 4 வயகரா மாத்திரை போட்டாராங்க. யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு ஆசையா வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு, தன் கணவர்கிட்ட மனசு விட்டு பேசலாம், நிறைய விஷயம் பேசலாம் அப்படிலாம் வந்திருக்கும். ஆனா இந்த காம கொடூரன் அரக்கன் 3-4 வயகரா மாத்திரை போட்டு முதல் இரவுலயே அந்த புள்ளைய வச்சு செதைச்சிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு வந்து அவ்வளவு தூரம் வலி வேதனையை கொடுத்து செதைச்சிருக்கான். என்னதான் பொண்டாட்டியா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், விருப்பமே இல்லாம தொடுறது தப்பு. அது வந்து பொண்டாட்டியாவே இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துருக்க யாரா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, காதலியா இருந்தாலும் சரி, நோ மீன்ஸ் நோ தான். ஆனா அந்த பிள்ளை நோ நோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல இந்த காம கொடூரன் அவனோட வீரியத்தை ஃபுல்லா அந்த மாத்திரையில இறக்கி அவன் வந்து அந்த பிள்ளைகிட்ட இதாயிருக்கான். அதனாலதான் மறுநாள் அந்த பிள்ளை ரொம்பவுமே ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஆனாலும் நிப்பாட்டாம டெய்லி நைட்டு, எப்படி யோசிச்சு பாருங்க, டெய்லி நைட்டு இவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, குடி பழக்கம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன், நல்ல வேலை பார்க்கான்னு சொல்லி நம்பி
கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அவன் எந்த இடத்துல வீக்னஸா இருந்திருக்கான் பாத்தீங்களா? கேட்டா தன்னுடைய நண்பர்கள் தான் சொன்னாங்க நீ வந்து வீரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. தன்னுடைய நண்பர்கள் தான் சொன்னாங்கன்னு சொல்லி டெய்லி நைட்டுங்க, ஃபர்ஸ்ட் நைட்னா பரவாயில்ல, டெய்லி நைட்டு மாத்திரையை போட்டு போட்டு அந்த பிள்ளைய வந்து சித்திரவதை பண்ணியிருக்கான். ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்சு நைட் நைட் அந்த பிள்ளை காலைல எந்திரிக்கலாம் முடியாது. அந்த இடம்லாம் ரத்தமாயி அந்த உறுப்பு எல்லாமே கடைசியில அந்த பிள்ளை வந்து ரொம்ப ஒரு அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிட்டு இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிட்டு அப்ப இந்த கொடூரம் இதுக்கு மேல நம்ம இருந்தா மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து சக்திக்கு போன் அடிச்சிருக்கான். சக்திக்கு போன் அடிச்சு உடனே வந்து இந்த மாதிரிலாம் ஆக்டிங் போட்டிருக்கான். அவன் தங்கச்சிக்கு நோய் அப்படி இப்படிலாம் ஆக்டிங் போட்டு கடைசியில சக்தி வந்து பார்த்தம்போது என்ன ஆயிருக்கு, தங்கச்சியோட நிலைமை இவ்வளவுக்குள்ள கொடூரமா ஆயிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சம்பவம் மீடியா ஃபுல்லா பரவுதுங்க. மீடியால இருந்து மக்கள்ல இருந்து எல்லாரும் இதுக்காக குரல் கொடுக்கற ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க சைட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சக்தி எங்களுக்கு கேஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல சக்தி சைட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சக்தி சைட்ல கேஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த குடும்பம் அப்ஸ்கண்ட் ஆயிட்டு. எப்படி அந்த குடும்பமே அப்ஸ்கண்ட் ஆயிட்டு. பட் சக்தி சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தான் அந்த மாப்பிள்ளை வீட்டு குடும்பத்துக்கிட்ட பணத்தை வாங்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுக்குள்ள கேவலம், இவ்வளவுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எப்படிங்க காசு வாங்கிட்டு கூட எப்படி தப்பிக்க விட முடியும்? மத்த என்னெல்லாமோ பாலிடிக்ஸ் பண்றீங்க, கரப்ஷன் பண்றீங்க, ஓகே. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல எப்படிதான் காசை வாங்கிட்டு விட முடியுதோ தெரியலங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, போலீஸ்காரங்க மீடியாலாம் வந்தனால இந்த கேஸ் பெரிய சென்சேஷன் ஆனனால நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. பட் என்னதான் பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா பிப்ரவரி 10, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி தான் கல்யாணம் ஆயிருக்கு அந்த பொண்ணுக்கு. பிப்ரவரி 10ஆம் தேதி அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவர் தங்கச்சிய எவ்வளவுக்குள்ள தங்க தட்டுல வச்சு தாங்கின மாதிரி தாங்கியிருப்பாரு. நீங்களே சொல்லுங்க. இப்போ அந்த பிள்ளை உயிரோட இல்ல. அப்ப அவங்க குடும்பம் எந்த லெவலுக்கு வேதனைப்பட்டிருக்கும். நான் ஸ்டார்டிங்ல சொன்னோம்ல, பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் பார்க்கணும்னு சொல்லி. எதுக்கு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். யாரு என்னன்னு தெரியாம எவனுக்காவது பிள்ளையை கட்டி கொடுத்துறது முக்கியம் இல்லைங்க. அவங்க குடும்பத்துல ரொம்ப வரதட்சணை கேட்காங்களா, நீங்க கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன் வரதட்சணை அவ்வளவு கொடுக்கும்? நான் என்ன சொல்றேன், உங்க பிள்ளை கௌரவமா வாழ்றதுக்காக அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புறீங்களா, அது வேற. ஆனா நீங்க வரதட்சணைன்னு கொடுத்தாலே அந்த இடத்துல எது இருக்குன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்ப ரீசெண்டா 1 வருஷம் கூட ஆயிருக்காது எனக்கு தெரிஞ்சு. சம்பவம் நடந்துச்சு, யார் எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி நிறைய சம்பவம் நடந்துகிட்டே இருக்குங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்ல வரதட்சணை வாங்குறது, இந்த மாதிரி சில காம கொடூரங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னாலும் பிள்ளைங்களை இப்படி சூறையாடி வச்சிடுறாங்க. அப்போ நீங்க தயவு செஞ்சு எதா இருந்தாலும், பெண் பிள்ளைகள் எதா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ரொம்ப பொறுமையா எடுங்க. ஏன்னா பிள்ளை நம்ம பிள்ளை, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எவன் வீட்டுக்கு போனாலும் அவன் பிள்ளை ஆயிராது. பிள்ளை நம்ம பிள்ளை. உங்க பிள்ளை மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுங்க. நம்மளுடைய ஆடியன்ஸ் கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்குங்க, அந்த குடும்பம், அந்த அபிஷேக்குங்கிற கொடூரம் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இன்னொரு ஒரு சம்பவத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.